ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது. சாரி, இந்த மந்த் ரெகுலராக வீடியோ போடுறேன். நான் ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேஜஸ்க்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2-3 டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடு கட்டும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து பண்ணணும்னு டீட்டெயிலாக நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். சேனலுக்காக புது ஃபோன் மைக்கெல்லாம் வாங்கணும். அது இந்த மந்த் வாங்க முடியாது, ஏப்ரல் தான் வாங்குவேன். அது வரைக்கும் இந்த கேமரா தான். சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஜாப் விட்டு என்ன பேக்கிங் பிஸ்னஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன். February மந்த் என்னோட ஏர்னிங்ஸ் 38,000. நிறைய ஆர்டர் எடுத்திருக்கலாம், நான் எடுக்கல. அது நான் வீடியோட லாஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எனக்கு ப்ராஃபிட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்ப்ளாயிஸ் யாரும் எனக்கு கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பண்ற பிஸ்னஸ் தானே. ஸோ எண்ட் டு எண்ட் நான் தான் பண்றேன். ஆர்டர் எடுக்கிறதுலேருந்து டிரான்சிட் வரைக்கும் எண்ட் டு எண்ட் நானே சிங்கிள் ஹேண்டடாக பார்த்துக்கிறதுனால சேலரி கொடுக்கறது, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டபுள் த ப்ராஃபிட் தான் எனக்கு இதில் கிடைக்குது. நான் நிறைய பேர் பார்க்குறேன், கோர்ஸ்க்காக செலவு பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்ல நிறைய வாங்கி வச்சிருவாங்க. அவங்க ஒரு 30,000 earn பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் அது ப்ராஃபிட் வராது. 10,000 போட்டோன்னா அதில் டபுள் த அமௌண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ராஃபிட். கடந்த 2 மாசமா என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் பேக்கிங் பிஸ்னஸ் தானே. அதனால அதில் எனக்கு லாஸ் எதுவும் இல்லை, எல்லாமே ப்ராஃபிட் தான். அதே சமயம் நான் வீட்டில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்லலாம் காலையில் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நான் இப்போ வீட்டில் இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக காலையில் 6:30க்கெலாம் முழிப்பு வந்துடுது. யாரும் எழுப்பாமலே நல்லா ரிலாக்ஸ்டாக மார்னிங் எழுந்திரிக்கிறேன். நிறைய பேருக்கு ஜாப் விட்டு நின்று வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். அது கொஞ்சம் டிசைட் பண்ணி டெசிஷன் எடுங்க. ஏன்னா நான் இப்போ வீட்டில் தானே இருக்கேன். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியானதுனால நிறைய செலவு என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ என் ஹஸ்பண்ட் பர்த்டே போச்சு. ஒரு வருஷம் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இந்த வருஷம் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவர் ஓகே அப்படின்னுட்டாரு. பட் இருந்தாலும் நான் கையில் காசு இருக்கும்போது நம்ம அப்படியே செலவு பண்ணிடுவோம் இல்லையா. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ண முடியல. அப்படியே என்ஜாய் தான் பண்ணோம். பெசன்ட் நகர் போயிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு அங்கே இருந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். 1000 ரூபாயிலே நல்ல டேவாக அது அமைஞ்சுது. வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல கணிசமான அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த நெக்ஸ்ட் 4-5 மந்த்ஸ் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகுற வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது. நான் பேக்கிங் பிஸ்னஸ் இன்னும் பெருசாக எடுத்து பண்ணாததுக்கு ரீசன் வந்து நான் சொல்கிறேன். லாஸ்ட் 2 மந்த்ஸாக நான் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஸோ நான் அது பண்ணலை, அது இனிமேல் பண்ணுவேன். இந்த 2 மந்த்ஸாக ஏன் பண்ணலன்றது நான் சொல்கிறேன். இந்த வருஷம் என்னோட டார்கெட் என்னன்னா, என்னோட ஹோம் லோனில் 2 lakhs கிட்ட பார்ட் பேமெண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட பிளான். இப்போ ஆல்ரெடி 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஜனவரி, February எதுவுமே சேவ் பண்ண முடியல. வர்ற காசை அப்படியே செலவு பண்ணிடுறேன். ஸோ அதனால ஒரு ஓல்டு டெக்னிக் ஒன்று ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்டேயே சொல்லிட்டேன், நான் இனிமேல் எனக்கு வர்ற ஏர்னிங்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட காசு இருந்ததுன்னா நல்லா செலவு பண்ணிடுறேன். வீட்டுக்கு தான் பண்ணுறேன். அது எடுத்து வைக்கணுன்றது தோண மாட்டேங்குது. ஸோ அதனால் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இது ரொம்ப பழைய கால டெக்னிக் தான். பட் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு ட்ரை பண்ணலான்னு தான் அவர்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட்டு செலவுக்கான காசை மட்டும் வாங்கிட்டேன்னா அவர் அதில் சேர்த்து வச்சு எனக்கு ஒரு 30,000 40,000 கொடுத்தாருன்னா ஹோம் லோனுக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வருஷத்தில் இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. இப்போத்துலேருந்து சேர்த்து வச்சாதான் ஒரு 2 லட்சம் சேர்த்து வைக்க முடியும் இல்லையா. அதுக்கு தான் இந்த டெசிஷன் இந்த மாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னா இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும். நான் அடுத்த வீடியோவில் வீடு பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது வந்து பாருங்கள். இதுக்கு மேலே ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, என்ன ஆச்சு அப்படின்னா 2 வீக்ஸாக வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதை பற்றி சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுச்சு. என்னாச்சுன்னா, நான் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஈவன் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அது ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நான் கன்சீவ் ஆனேன். ஏன்னா என் உடம்பு வந்து நல்ல வெயிட் போட்டுருச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருந்தது இல்லையா. ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் செகண்ட் பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த டேர்ம் காயின் பண்ணியிருக்க மாட்டேன், பட் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு தான் ஜான்வரியில் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. February அப்போ வந்து 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். 2
months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அது ஃபுல்லாக டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. நான் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்தது, எனக்கு ஜுரம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால அது டெய்லி ட்ராக் பண்ணாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், அந்த செகண்ட் பேபி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆகிட்டு நல்லா போயிட்டு இருந்தது லைஃப். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த February month ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் தான் பேசியிருப்பேன் எல்லா வீடியோவும். போயிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஸ்கேன் எடுக்க போகும்போது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அப்போது எடுத்துகிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு சொன்னாங்க, யூஆர் கம்ப்ளீட்லி ஆல்ரெடி, சுகர் இஷ்யூ எதுவுமே இல்லை. அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, ரீசெண்டாக ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிருக்கு பேபிக்கு அப்படின்ட்டாங்க. அது எனக்கே தெரியல எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. நடுவில் என்னாச்சுன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காலில் அடிபட்டுடுச்சு. என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு காலில் அடிபட்டுடுச்சு. அப்போ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அட்மிட் ஆகிருந்தார். ஓடி டாக்டரை போய் பார்த்தேன், ஆட்டோ பிடிச்சி ஓடினேன். அது எதனாலன்னு எனக்கே தெரியல. அந்த டைம் நான் தான் என் பையனை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன். அது எதனாலன்னு தெரியல. அது நான் சொல்கிறேன், டாக்டர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மொமெண்ட்டில் என்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு 1 மணி நேரம் கிட்ட 2 பேருமாலையும் பார்த்துக்க முடியல. ரொம்ப அழுதுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் 4-5 days ஆச்சு. மறுபடியும் டாக்டர் போய் பார்த்து, இல்லை நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லை ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த ப்ரொசீடிங்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னா, சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லாமல் விட்டுருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பார்ட். இது ஒரு டஃப் டைம். நிறைய நல்ல நாள்கள் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. நிறைய நல்ல நாட்கள் இருக்குது, பட் இந்த மாதிரி கஷ்டமான நாளும் இருக்குது இல்லையா. நல்ல மரம்னு நினைப்போம், அழகாக பூ பூக்கும், காய் கனி எல்லாம் கிடைக்கும். அந்த மரத்துக்கே இலையுதிர் காலம்னு இருக்குது. எனக்கும் அந்த மாதிரி இது ஒரு டஃப் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக மீண்டு வர்றதுக்கு. ஐ ஃபீல் லாஸ்ட், ப்ரோக்கன், என்ன வேணால் சொல்லலாம். பட் நவ் ஐ எம் ஓகே. ஸோ இது நல்ல ஹை பீக்கில் சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கஷ்டம் எனக்கு புதுசு இல்லை, சேம் டைம் நிறைய இருக்குது. மீண்டு வந்தாச்சு, நிறைய இருக்குது லைஃப்பில். இன்னும் என்னோடய கோல் எல்லாமே பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ தொண்டை அப்படியே இங்கே கஷ்டமாக இருக்குது. நான் ரிலீவ் ஆகும்போது December month கிட்டே எனக்கு கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் F&F அமௌண்ட்லாம் சேர்த்து ஒரு 1.5 lakhs வந்திருந்தது. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் சேம் டைம் லாஸ்ட் 2 months எனக்கு 25,000 கிட்ட ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா ட்ரீட்மெண்ட்க்கு. அது என்னென்னா, அந்த இன்ஜெக்ஷன் டெய்லி 3 இன்ஜெக்ஷன் கிட்ட போடணும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் 3 monthsக்கெலாம் சேர்த்தே இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டேன், மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், அது ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் மணி. பட் சொல்கிறேன், நம்மளோட லைஃப்பில் கிராஜுவேட்டின்றதே ஒரு சேவிங்ஸ் தான். அது எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி ஒன்றும் லைஃப் இருக்க மாட்டேங்குது இல்லையா. இட்ஸ் ஓகே, மீண்டு வந்துடுவேன் நான் சீக்கிரம். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம். பட் லைஃப் ஹேஸ் another plan, ரைட்? அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். தட்ஸ் வாட். எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு விதமான கஷ்டம் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் இட். டேக் மீ as an எக்ஸாம்பிள். ஏன்னா நான் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவேன். நிறைய நிறைய லைஃப்பில் இருக்குது, கண்டிப்பாக மீண்டு வந்துடுவேன். ஸோ ஜஸ்ட் ஷேரிங், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.